Hello everyone, welcome back to Soundra Job Information. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது BECIL. ஸோ இதிலேருந்து வந்திருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன். இது ஒரு பப்ளிக் செக்டார் போர்டு கேஸ் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட். ஸோ லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியா தான். ரீசெண்டாக இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை டெல்லியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு பாப்புலரான கவர்மெண்ட் செக்டார். ஸோ இதிலேருந்து ரீசெண்டாக 1-2 மொத்தம் 4 கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 by 1 என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து MRT அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். MS வேர்ட் அண்ட் எக்ஸல் கம்ப்யூட்டரில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கண்ட் வந்து இந்த ஜாப்க்கு 3 தான். ஏஜ் வந்து 20லேருந்து 40க்குள்ளே. ஸோ சேலரி வந்து 20K வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு மஸ்ட்டு தான். அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது ஃபுட் பியரர் இந்த ஜாப்க்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 9 காலி பணியிடம். எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட். ஏஜ் வந்து 18லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். சேலரி வந்து 18K 18,000 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிரைவர் போஸ்ட். இந்த ஜாப்க்கு வந்து 10th பாஸ் பண்ணால் ஓகே. டிரைவிங் லைசன்ஸ். இந்த ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, பட் 0 to 3 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம். வேக்கன்ட் மொத்தம் 19 இருக்குது. சேலரி வந்து 22K. அதுக்கு ஆஃப்டர் வந்து ப்ரெஃப்யூனியஸ் போஸ்ட்டுக்கு வந்து 4 வேக்கண்ட் இருக்குது. BSc டிகிரி படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட். ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது 40க்குள்ளே இருக்கணும். சேலரி 25K. ஸோ இதில் ஃப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவருக்கு தான் அப்ளை பண்ண முடியும். மித்ததெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணவங்க தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான். ஸோ அப்ளை பண்ண போகிற மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்லைன், அதாவது ஆஃப்லைனில் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது ஒரே பர்சன் 4 டிவைடில் கொடுத்துருக்க ஜாப்ஸில் எதுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். அதாவது 4க்கும் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து 25 காலி பணியிடங்களை கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு ரைட்டன் எக்ஸாம், அதுக்கு ஆஃப்டர் டைரக்ட் இன்டர்வியூ. லாஸ்ட் டேட் கம்மிங் செப்டம்பர் 30 இந்த ஜாப்க்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொடுத்துருக்க ரோல்ஸுக்கெலாம் நம்ம வந்து ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதை பற்றின எந்த வித டவுட்னாலும் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ண, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவை. அதுக்கு ஆஃப்டர் வந்து நம்மளோட 10th மார்க் ஷீட், அதுக்கடுத்து நம்ம பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிகேட்டிவ் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அதோட சர்டிஃபிகேட், பேன் கார்டு ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்க கேட்டிருக்க ப்ராசஸ் எல்லாமே நமக்கு பண்ணணும். ஸோ அதுக்கு ஆஃப்டர் வந்து அப்ளிகேஷன் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது அப்ளை பண்ணுறதுக்கு 590 ரூபா பே பண்ணணும். இதில் ஸ்பெசிஃபிக்காக சில கேட்டகிரிக்கு மட்டும், அதாவது 295 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. மற்ற ப்ராசஸிங் எல்லாம் சேம் தான். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவா அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.